தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணன். ஸோ கடந்த 2 வாரமா என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம அப்படின்னா, கோவர்த்தன் லீலையை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போறது வந்து அதுக்கு அடுத்த அத்தியாயம், இந்த கிருஷ்ணா புக்ல உள்ள அத்தியாயம். அடுத்த அத்தியாயம் என்னன்னா, அற்புதமான கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தை பார்க்க போறோம். அதாவது கிருஷ்ணா புக் அப்படிங்கிறது எப்படின்னா, இது கிருஷ்ணரோட கதைகள் அப்படின்னு நம்ம வந்து கதைகளா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா இது கிருஷ்ணர் புக் அப்படிங்கிறது பிரபுபாதர் நமக்கு வந்து கதை வடிவில் கொடுத்திருக்காரு. ஆனா இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள 10வது அத்தியாயத்துல உள்ள 10வது காண்டத்துல உள்ள ஸ்ரீமத் பாகவதத்துல உள்ள ஸ்லோகங்களை அப்படியே நம்ம கதை வடிவில நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. அதனால இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தியாயம், இந்த கிருஷ்ணா புக்கில் உள்ள அத்தியாயம் 26, அற்புதமான கிருஷ்ணர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ நம்ம கடந்த 2 வாரமா என்ன பார்த்துட்டு இருந்தோம், அந்த கோவர்த்த நிலையை பார்த்துட்டு இருந்தோம். அந்த கோவர்த்த நிலை முடிந்து எல்லாரும் மழையெல்லாம் நல்லா நின்று போச்சு. எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த கோவர்த்தன் மலை அடிவாரத்துல இருந்தாங்க எல்லா கோபர்கள், கோபியர்கள், ஆடு மாடுகள் எல்லாருமே வந்து கிருஷ்ணர் எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு போலாம், இனிமே மழை வராதுன்னு சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் கொடுத்த அந்த தைரியத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. ஸோ அவங்க ஊருக்கு திரும்பின உடனே திரும்ப வண்டியில என்ன பேசிட்டு இருக்காங்க, கிருஷ்ணரை பத்தியே எல்லாரும் பேசிட்டே வர்றாங்க. அது எப்படி கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத புரியாமலேயே கிருஷ்ணரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து என்ன பேசுறாருன்னா, கிருஷ்ணர் இப்படி ஒரு அசாதாரணமான பையன் எப்படி நம்ம இந்த விருந்தாவனத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பத்தி பேசுறாரு. என்ன பேசுறாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு 7 வயசு தான் ஆச்சு. அதாவது இந்த கஜேந்திர லீலை அப்படிங்கிற ஒரு லீலை உண்டு. கஜேந்திர லீலைன்னா, கஜேந்திரங்கிற யானை ஒரு முதலையோட பிடியில மாட்டினதுக்கு அப்புறம் கஜேந்திரன் முந்தைய பிறவியில வந்து ஒரு கந்தர்வன், அதனால சாபத்தினால அவர் யானையா மாறிட்டா. அடுத்த பிறவியில அந்த ஒரு முதல் அவன் வந்து ரொம்ப கர்வத்தோட அந்த அந்த பல யானைகள் கூட்டத்தோட அவன் வந்து யானையின் தலைவராக இருந்துட்டு இருக்கும்போது, அவன் வந்து அந்த ஒரு ஆற்றுக்கு குளிக்க போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஆற்று முதலை அவரோட கஜேந்திரனோட காலை பிடிச்சிருச்சு. ஸோ கஜேந்திரனோட காலை பிடிச்ச உடனே அந்த முதலையோட பிடியில இருந்து, முதலைக்கு வந்து தண்ணீர்ல வந்து அதோட சக்தி அதிகம், மற்ற யானைக்கு தரையில வந்து சக்தி அதிகம். யானை தண்ணியில இருக்கும்போது என்ன ஆச்சு, முதலையின் சக்தியும் அதிகமா இருக்கனால அது முதலை உள்ள பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. கஜேந்திரனால அதுல இருந்து விடுபட முடியல. அப்போ கஜேந்திரன் முற்பிறவியில ஒரு பக்தனா இருந்ததுனால பகவானுடைய ஞாபகம் வந்து என்ன பண்ணா, அங்க இருக்கிற ஒரு அந்த குளத்துல இருக்கிற ஒரு தாமரை பூவை எடுத்து பகவான பிரார்த்தனை பண்ணார். அப்போ அவ்வளவு பெரிய பலம் பொருந்திய யானைக்கு ஒரு சின்ன ஒரு தாமரை பூவை எடுக்கிறது வந்து எவ்வளவு எளிதா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்காது. ஒரு பெரிய பெரிய யானை, மிகப்பெரிய யானை, அது ஒரு பெரிய ஆலமரத்தையே அது ஒடிச்சு எடுக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி பொருந்திய யானை ஒரு சின்ன ஒரு தாமரையை பிச்சு எடுத்து கொடுத்தா எவ்வளவு ஈஸியா எடுக்குவோம். அந்த அளவுக்கு பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, அது எப்படி அந்த பெரிய யானை ஒரு சின்ன தாமரையை வந்து எவ்வளவு எளிதா தூக்கி எடுக்கிறதோ, அதே மாதிரி இந்த பலம் பொருந்தி இந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவ்வளவு பெரிய கோவர்த்தனகிரி அந்த மலையவே என்ன பண்றாரு, அது யானை தாமரை பதவி எவ்வளவு ஈஸியா எடுக்குதோ அத மாதிரி ஈஸியா தூக்கிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு எந்த வித ஒரு சிரமமும் படவே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா அவர் வந்து இப்பவும் இல்லை, இப்ப வந்து அவருக்கு வயசு 7 வயசு தான் ஆகுது. ஆனா இதோட சின்ன வயசுல அதோட சின்ன வயசுல என்ன பண்ணார் அப்படிங்கிறத, அவர் சிறு குழந்தையா இருக்கும்போதே பூத்தனா அப்படிங்கிற அறைக்கு வந்து அவரை தூக்க வரும்போது, அவரை வந்து கொல்ல வரும்போது தன்னுடைய மார்பகத்துல விஷத்தை தடவிட்டு வந்து பால் கொடுக்க வந்தா, ஆனா என்ன பண்ணாரு, பால் கொடுக்கிற சாக்குல அந்த உயிரே எடுத்துட்டாரு பகவான். அப்போ அதாவது அந்த அரைக்கி அப்படியே சாய்ந்த முன்னாடி இந்த அத்தியாயங்கள்லாம் பார்த்துருப்போம். அதுல அரைக்கி வந்து அப்படியே 8 மைல் தூரத்துல இருக்காங்க அந்த அரைக்கையோட சைஸ். அப்படியே கீழே விழுந்துருதா, அந்த அரைக்கி கீழே விழுந்தா என்ன ஆகுது, அதாவது நம்முடைய சரீரம் மலம், ஜலம், ரத்தம், வியர்வை இதெல்லாம் இதனால ஆனது. நம்ம உடம்பு, எலும்பு, இது மாதிரி எல்லாமே ஒரு கெட்டு போகக்கூடிய ஒரு நாட்டம் வீசக்கூடிய ஒரு பொருட்களால் ஆன உடம்பு தான் நம்முடைய உடம்பு. ஆனா பகவான்
கிருஷ்ணரால அந்த அரக்கி கொல்லப்பட்ட உடனே அந்த அரக்கியோட உடம்புல இருந்து என்ன நறுமணம் வீசுதான். சோ அப்படி சொன்னாரே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரோட லீலையை அவரை இன்னொருத்தர் வந்து ஞாபகப்படுத்துறாரு. அந்த ஒரு கரெக்டா சரியான நேரத்துல வந்து அந்த பூத்தனா அரக்கியை கொண்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா 3 மாசமா இருக்கும்போதே குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணாரு, ஒரு மாட்டு வண்டி சரியா நிக்குது, மாட்டு வண்டிக்கு கீழே அவரு படுத்திருக்கிறாரு. அவருக்கு வந்து பால் குடிக்கணும். உடனே என்ன பண்ணாரு அவரு, தன்னுடைய கையை கால உதைக்கிறாரு. கையால உதைக்கும் போது என்னாச்சு, அவர் கால் பட்டு அந்த மாட்டு வண்டி எவ்வளவு பல மைல் தூரம் மேல போயிருக்காங்க, காத்துல பறந்து போயிருக்காங்க. அப்படி போயிட்டு எவ்வளவு போயிருக்கு, அவ்வளவு பலம் இருந்து உள்ள வர அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா அப்போ அவரு சிறு வயதா இருக்கும்போது ஒரு இந்த சூறாவளி காற்று போல ஒரு திருணாவரதன் அப்படிங்கிற ஒரு அரக்கர் என்ன பண்ணா, சூறாவளி காற்று மாதிரி வந்து கிருஷ்ணர் அப்படியே மேல தூக்கி போயிட்டான். ஆனா அவரையே என்ன பண்ணாரு கிருஷ்ணர், அவரை கழுத்தை பிடிச்சு அப்படியே கீழே கொண்டு வந்து அவனை வானத்துல இருந்து கீழே விடும்படி அவனை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொன்னார். இப்படி கிருஷ்ணரை பத்தி எல்லாருமே வந்து அவருடைய லீலைகள் இது வரைக்கும், அதாவது என்ன பண்ண லீலைகள் எல்லாத்தையுமே திரும்பி திரும்பி ஒருத்தருக்கு ஒருத்தரா சொல்லியிருக்கிறார். அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா இவர் கிருஷ்ணரை வெண்ணெய் திடுறதை பார்த்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு உரல்ல கட்டி வச்சாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அந்த உரல்ல இழுத்துட்டு வந்து அந்த 2 மரங்கள் வெளியில என்ன யமலா அர்ஜுனா அப்படிங்கிற 2 மரங்கள் இடையில அந்த உரிய கொண்டு வந்து என்ன பண்ணாரு, அந்த மிகப்பெரிய மரங்களையே, அதாவது பல 1000 ஆண்டுகள் உள்ள மரங்களையே ஈஸியா உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு சொல்றாரு. இதே மாதிரி எல்லாரும் என்ன திரும்ப திரும்ப பகவானுடைய லீலைகளை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பகாசுரன் அப்படிங்கிற அரசனை அரக்கனை எப்படி கொண்டாரு, பலராமர் வந்து காட்டுல இருக்கும்போது கண்ணுக்குட்டி மாதிரி வேஷம் போட்டு அந்த அரக்கன் உள்ள வந்துட்டான் இவங்க கூட. சோ அவரை எப்படி இவங்க ஒரு கிருஷ்ணனும் பலராமன் சேர்ந்து கொண்டாங்க அப்படிங்கிற வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட அதை வந்து பேசிக்கிறாங்க. அதே மாதிரி வத்ராசுரன் அப்படிங்கிற அரக்கன் எப்படி எப்படி கொண்டாங்க. இதே மாதிரி தேனுகாசுரன் அப்படிங்கிறது கழுதை மாதிரி இருந்தான். அவன் காட்டுல ஒரு ஈச்ச மரங்கள் உள்ள பெரிய வனப்பகுதியில அவன் பாதுகாத்துட்டு இருந்தான். அந்த ஈச்ச மரங்கள்ல என்னது, அந்த வனப்பகுதிக்குள்ள ஈச்ச மரங்கள் ஒன்லி கம்சனுக்கு மட்டும்தான் அந்த ஈச்ச மரங்களை வந்து ஈச்ச பழங்கள் போகும். மற்ற யாரும் அந்த ஈச்ச பழங்கள், அதாவது பேரிச்ச பழங்கள் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த பேரிச்ச பழங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடனே என்ன கிருஷ்ணரும் பலராமரும் அவங்களுடைய சகாக்கள் என்ன பண்ணாங்க, நம்ம அந்த வனப்பகுதிக்குள்ள போய் நம்மளும் டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிருஷ்ணன் பலராம கூட்டு போறாங்க. அங்க இவங்க எல்லாம் பசங்கள்லாம் சொல்றாங்க, நீ அங்க வந்து பெரிய தேனுகாசுரன் பெரிய அரக்கன் இருக்கான், நம்மளை கொண்டுவான், நல்லா எல்லாரும் நம்ம கிராமத்துல எல்லாருமே பயப்படுறாங்க, நம்ம அந்த பகுதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணனும் பலம் பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் என்ன பண்றாங்க, அந்த அரக்கர்களும் அந்த தேனுகாசுரன் அரக்கனையும் அவனுடைய சகாக்களையும் என்ன பண்ணாங்க, அங்க இருந்து அழிச்சிருந்தாங்க. அப்படியே எடுத்து கையில எடுத்து சுத்தி அப்படி வீசுறாரு, ஒரு மலைக்கு ஒரு அந்த மரத்து மேல போய் தேனுகாசுரன் போய் விழுறான். அப்படி விழுந்த உடனே என்ன ஆகுது, தேனுகாசுரன் இறந்து போயிடும், மற்ற அரக்கர்கள் இறந்து போயிடுறாங்க. அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஈச்ச மரங்கள்ல உள்ள பழங்களை சுவைத்து எல்லாரும் இன்பம் அடைகிறாங்க. சோ இத மாதிரி பல விதமான ஒரு லீலைகளை பகவான் புரிந்தாரு அப்படின்னு சொல்லி இவரு கிருஷ்ணர் புரிஞ்சிருக்காரு. இவரு எப்படி ஒரு சாதாரண மனிதனா எப்படி இருக்க முடியும், ஏன்னா நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நண்பர்களும் அவருடைய நண்பர்களும் இந்த பசுமாடு காட்டு தீயில சிக்கிறப்போ எப்படி அந்த காட்டு தீ அப்படி உறிஞ்சி அப்படி பாதுகாத்தா நம்மள அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, ஆமா இப்படி நம்ம யமுனை நதியில வந்து காளியாங்கிற பாம்பு வந்து குடிகொண்ட பிறகு அதை எப்படி இங்கிருந்து விரட்டி அடிச்சாரு, அது ஒரு பெரிய இல்லை காளியே. நம்ம அதையும் பார்த்தோம், நம்ம முந்தின வகுப்புகள்ல பார்த்தோம். காளியன் அப்படிங்கிற பாம்பை எப்படி இங்கிருந்து விரட்டி அடிச்சாரு அப்படிங்கிறது அதையும் வந்து எல்லாரும் ரொம்ப பெருமையா பகவானை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது பக்தர்கள் அப்படிங்கிற அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து பகவானை பத்தி பேசுறதுதான் பக்தர்களோட வேலை. பகவானுடைய லீலைகள் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். பகவானுடைய லீலைகள், பகவான் என்ன பண்ணார், எப்படி பிறந்தார், எப்படி வந்தார், அதான் நம்ம பார்த்தோம். எப்போதுமே அதை நம்ம கிளாஸ் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வெக்தி தத்வதா தியாக்தாதேகம் புனர்ஜன்மா நைத்தி மாமைதி சோ அர்ஜுனா. கிருஷ்ணாவே பகவானே சொல்றாரு, என்னுடைய பிறப்பு மற்றும் என்னுடைய லீலைகளை பற்றி யார் ஒருவரும் புரிஞ்சுக்கிறானோ, யார் ஒருவரும் பேசிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் இந்த ஒவ்வொருத்தரும் உள்ள கோபியர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, பகவானுடைய லீலைகளை திரும்ப 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 திரும்ப
நினைவூட்டிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவூட்டி அதை பத்தி அதுல தங்களுடைய சந்தோஷங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ இதுக்கும் சுத்தமான பக்தர்களுக்கும் எந்த வித வேறுபாடுமே கிடையாது. ஏன்னா சுத்தமான பக்தர்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க, பகவானுடைய நினைவுகளையும் பகவானுடைய செய்த லீலைகளையும் திரும்ப 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிடுவாங்க. அதான் வந்து சுத்தமான பக்தர்களோட வேலை. அதைத்தான் இந்த கோவர்த்தன உள்ள இருக்கக்கூடிய எல்லா சாரி அந்த விருந்தாவனத்துல உள்ள எல்லா தேவ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரும் வந்து அந்த பகவான் பண்ணிட்டு இருந்த லீலைகளை பத்தி ஒவ்வொரு லீலையும் எடுத்து எடுத்து திரும்ப 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 அவங்க பேசி அதுல இருந்து இன்பம் அடைஞ்சிட்டு. அப்போ நந்த மகாராஜாவோட ஒரு நண்பர் ஒருத்தர் அந்த கூட்டத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா இந்த எப்படி நம்ம வந்து இந்த கிருஷ்ணரால இவ்வளவு ஈர்ப்பு தன்மையோட இருக்கிறோம், கிருஷ்ணர் இப்படி நம்மளை எப்படி ஈர்க்கிறாரு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அவரை பார்த்தாலே அவரை பார்க்கணும் போல இருக்குது, எப்போதுமே எல்லாருக்கும் பார்க்கணும் போல இருக்குது, அவர் கூட நம்ம பேசணும் போல, அவர் கூடவே இருக்கணும் போல நமக்கு எப்படி ஏன் தோணுது என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய கோபைகள் இருக்கிறாங்க, நிறைய பசங்க அவரை மாதிரி இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஏன் கிருஷ்ணர் மேல இவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கணும் எனக்கே தெரியல, இயற்கையாவே ஒரு அன்பாவே இருக்கணுமே ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஒரு 7 வயது சிறுவன் இவ்வளவு பெரிய மலையை தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப நந்த மகாராஜா முன்னாடி பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்றாருன்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்குது. ஏன்னா இந்த கிருஷ்ணர் வந்து ஒரு தேவர்களோட ஒருத்தரா இருப்பாரோ அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குது. மேபி அவருக்கு வந்து என்ன ஒரு முழுமுதற் கடவுளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ இதெல்லாம் வந்து என்ன அவங்களே அனுமானித்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பிருந்தாவனத்தில் உள்ள மக்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் திரும்ப திரும்ப பகவானை பத்தி அவங்கள அப்படி அவர் பகவான் எப்படி இருக்கலாம், பகவான் அப்படி இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே திரும்ப 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 பேசி இருக்கிறாங்க. அப்போ இதை கேட்ட நந்த மகாராஜா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கு பேரு வைக்கிறதுக்காக கர்கமுனி வந்திருந்தாரு. கர்கமுனிங்கிற ஒரு மிகப்பெரிய முனிவர் இங்க வந்திருந்தாரு, கூப்பிட்டு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து உனக்கு கிடைச்சக்கூடிய மகன் வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, இவர் வந்து ஒரு தேவ புருஷர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி இந்த பிறவியில அவர் வந்து கருப்பு நிறத்துல வந்திருக்கிறாரு, அதனால அவர் பேர் கிருஷ்ணான் பிறந்தது. ஆனா இவர் வந்து பலருக்கு முன்னாடி வெள்ளை நிறத்துலயும் வந்திருக்காரு, சிகப்பு நிறத்துல வந்திருக்காரு, மஞ்சள் நிறத்துல வந்திருக்காரு, அதனால பல நிறத்துல வந்திருக்காரு. ஒரு காலத்துல இவர் வாசுதேவனோட மகனா வந்ததுனால இவருக்கு வாசுதேவன் அப்படிங்கிற பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கர்கமுனி என்ன சொன்னாரோ அதை வந்து மற்றவர்களுக்கு சொன்னார். அப்போ கர்கமுனி என்ன சொல்லியிருக்காரு அவருக்கு, இந்த சிறுவன் உங்க குடும்பத்துல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இவன் வந்து ஒரு மாடு மேய்க்கக்கூடிய உங்களுடைய குலத்துல பிறந்ததுனா கூட அவனுடைய வேலை மாடு மேய்க்கதான் இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் ஒரு பேரின்பத்தை கொடுப்பான் அப்படின்னு அவர் வந்து அப்பவே எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி உங்களையும் உங்களுடைய இந்த ஊரையும் இந்த பிருந்தாவனத்தையும் இந்த பிருந்தாவனத்தில் உள்ள கோபியர்களையும் அவன் தான் காப்பாற்ற போறான் அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே சொன்னார் எனக்கு அப்படின்னு சொல்லி அவரு வந்து அந்த நந்த மகாராஜா என்ன சொன்னாரு, அவருக்கு அப்போ என்ன கர்கமணி என்ன சொன்னாரோ அதெல்லாம் வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட யாரு ஒருத்தர் உறவு வச்சுக்கிறாங்களோ, அதாவது ஒரு ஒரு அண்ணன் தம்பி உறவு, அது மாதிரி நண்பன் உறவு, அது தாய் தந்தை உறவு, இத மாதிரி எந்த ஒரு சகோதர உறவு, இந்த மாதிரி ஏதாவது உறவுல வச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு என்ன எதுலையுமே எப்போதுமே அவங்களுக்கு ஒரு எதிரியுமே இருக்க மாட்டாங்க. எப்போதுமே அவங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியா இருக்க போங்க. எதுலையுமே அவங்க தோற்க மாட்டாங்க, அவங்க யாராலும் தோற்கடிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து ரொம்ப புகழ்றாங்க. அப்போ அவர் சொன்னாரு, மொத்தத்துல இவரை பார்த்தா நம்ம வந்து இந்த விஷ்ணு புராணத்துல விஷ்ணுவை பற்றி இவன் படிச்ச மாதிரியே இவருடைய செயல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நந்த மகாராஜோட நண்பர் வந்து இவர் சொல்றாரு. இதுல வந்து நம்ம இன்னொரு சொல்றாரு, அப்ப இது வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு வைப்போம். நந்த மகாராஜ் சொன்னாரு, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏற்கனவே கர்கமுனி வந்து நமக்கு வந்து அதுல இருந்து இவர் இப்படித்தான் இருப்பார்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதனால நான் வந்து இதுல வந்து ஆச்சரியமா இல்லை. அவருடைய கர்காச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் நாராயணோட ஒரு உருவமாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்மளும் அவனை நாராயணோட ஒரு உருவமாவே நம்ம
அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அதை சுற்றி இருக்கவங்கலாம் அதெல்லாம் கேட்ட உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு ஆனந்தமயம் ஆயிட்டாங்க. இப்படி அதாவது ஒரு தெய்வ குழந்தை அவங்க கிட்ட கிடைச்சிருக்காரு, நம்ம வந்து நம்மளுடைய என்னுடைய குலத்துல வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மறுபடியும் முந்த மகாராஜையும் புகழ்ந்து கிருஷ்ணரையும் புகழ்ந்து எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்லாரு, ஆமா இவ்வளவு பெரிய பணி, அதாவது ஒரு இந்த சமிர்தா அப்படிங்கிற சமிர்தகா அப்படிங்கிற ஒரு கொடுமையான மேகங்களை கொண்டு வந்து இந்திரன் நம்மளை தாக்கும் போது கூட ஒரு சின்ன குழந்தைய இவர் வந்து அதாவது ஒரு காளானை பிடுங்கினா எவ்வளவு ஈஸியா ஒரு குழந்தை பிடுங்கணும். காளானை வந்து ஒரு மரத்துலயோ இல்லைன்னா ஒரு வெளியிலயோ காளான் இருந்து பாத்தீங்கன்னா காளான் வந்து அதோட வேர் வந்து ரொம்ப பெருசா இருக்காது. இப்படி டச் பண்ணா அதை வந்துடும், கையோட வந்துடும். அது எப்படி ஒரு குழந்தை எப்படி ஈஸியா பிடுங்கணும், அத மாதிரி இந்த கோவர்த்தனகிரி மலையை பிடுங்கி அவர் வந்து நம்மளை வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்ப திரும்ப அந்த கோவர்த்தனகிரி மலையோட அதாவது அந்த லீலையை பத்தி திரும்ப திரும்ப பேசுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண செயல் கிடையாது, ஒரு அற்புதமான செயல் அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஏன்னா அது வந்து நமக்கு நமக்கு யாராவது ஒரு சாதாரண மனிதனால முடியாத காரியம். ஏன்னா நம்மளால ஒரு சின்ன காலையோட நிற்க முடியாது. அவர் வந்து இவ்வளவு பெரிய கோவர்த்தனகிரி மலையவே என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு வெயிட்லெஸ்ஸா தூக்கி ஒரு தன்னுடைய இடது கையில பெருவிரல்ல சாரி சுண்டு விரல்ல அதை நிப்பாட்டி வச்சிருக்காரு, வச்சாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை திரும்ப 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 அதை நினைவு கூறுறாங்க. அப்போ இந்த கதையில நமக்கு நம்முடைய இந்த கதையில என்ன புரியுது அப்படின்னா, நம்முடைய பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முழுமுதற் கடவுளோட அதாவது பகவானோட லீலைகளை திரும்ப திரும்ப நம்ம ஒருத்தர் அதாவது நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து கேட்கும் போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா மனதுல ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம், அதாவது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம்மகிட்ட ஏற்படும். அந்த சந்தோஷம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, அந்த நம்முடைய தொடர்பு திரும்பவும் புதுப்பிக்கப்படுது. பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு புதுப்பிக்கப்படுது. எப்படி புதுப்பிக்கப்படுது? நம்ம பகவானை பற்றி பேசும்போது நமக்கும் பகவானுக்கும் நம்மளை அறியாமலே நம்ம என்ன பகவானை பத்தி ஒரு அவருக்கு ஒரு அந்த அவரை பற்றி நினைக்கிறோம். அவரை பத்தி அவருக்கு நம்மளே ஒரு உருவம் கொடுத்து இப்படி பண்ணிருப்பாரோ, பகவான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு மாட்டு வண்டியை அப்படி காலால் உதைத்தார் அப்படிங்கிற உடனே அப்படின்னு நினைச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், உடனே நமக்கு வந்து ஒரு நம்முடைய கற்பனை சக்தியில என்ன பண்றோம், ஒரு குழந்தைய உடனே ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்ம மைண்ட்ல அவருக்கப்புறம் தான் கிருஷ்ணனா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒரு மாட்டு வண்டி நினைச்சுக்கிறோம். அது ஒரு காலம் எட்டி உழைச்சா எப்படி மேல போகுது அப்படிங்கிறது ஒரு 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 படமாவே நம்மளுடைய கற்பனையில நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்போ இதை இதை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து பகவானே நம்ம கிட்ட ஒரு கற்பனை வடிவில நம்ம கிட்ட முன்னாடி வந்துட்டு போயிடாரு. அது மூலமா என்ன பண்றோம், பகவான் கூட நம்ம ஒரு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம். நம்மளை அறியாமலேயே நம்ம பகவானுடைய லீலைகளை பற்றி பேசும்போது பகவான் மேல ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம். பகவானுக்கும் பகவானுடைய லீலைகளுக்கும் பகவானுடைய பெயருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதான் அப்படிதான் வந்து நம்ம வந்து நெல்லியாவுடைய சாஸ்திரங்களும் அதான் சொல்லுது. ஏன்னா அப்போ ஒரு 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 நம்முடைய பௌதிக உலகத்துல ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆமா 1947 அப்படி சுதந்திர போராட்டம் பண்ணி நமக்கு இந்தியா சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா, அப்போ 1947 நடந்தது அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த பகவான் கிருஷ்ணனோட லீலை எல்லா எப்போதுமே அது நித்திய லீலையா ஏதாவது ஒரு கிரகத்துல நடந்துகிட்டே இருக்குது. அது அப்போ அது நித்தியமா நடக்கக்கூடியதை நம்ம திரும்ப 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 பேசும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ஏன்னா உயிரோட்டமா நடந்துகிட்டு இருக்கு, இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஏதோ ஒரு கிரகத்துல இன்னைக்கும் அந்த கோவர்த்தன நிலையில் நடந்துட்டு தான் இருக்கு. பகவான் நடத்திட்டு தான் இருக்காரு, உடைய சகா கடவுள் நடத்திட்டு தான் இருக்காரு. அப்போ நித்தியமான நிலையை பத்தி திரும்ப 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 பேசும்போது, ஆனா மத்திய நிலைகள் நித்தியமான நம்ம பௌதிக சம்பந்தப்பட்டமான நிலைகள் நித்தியமான நிலை கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு தடவை நடந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். முதல் உலக போர் நடந்து முடிஞ்சிச்சு, அந்த பாகிஸ்தான் கூட போர் நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த அந்த காலத்துல கார்கில் போர் நடந்துச்சு அப்படின்னா போர் நடந்து முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இனிமே அது வந்து திரும்ப நடக்கலாம். ஆனா என்ன இப்போதைக்கு நடக்கல. ஆனா இந்த பகவான் கிருஷ்ணனோட லீலைகள் என்னது, நித்தியமா ஏதோ ஒரு கிரகத்துல ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம பேசுறது என்ன அப்படின்னா, நம்முடைய பகவான் லீலையை பத்தி பேசுறது அப்படின்னா பல 100 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி பேசல, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இன்னைக்கும் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால ஒரு லைவான விஷயத்த ஒரு உயிரோட்டமான ஒரு விஷயத்தை திரும்ப பேசும்போது என்ன ஆகுது, அந்த உயிரோட்டமும் நம்ம கூட அந்த பகவானையும் நம்மளையும் ஒரு அந்த கதைகளே நம்மளை வந்து நம்ம பகவான் கூட நம்மளை இணைக்குது. அது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்மளை அறியாமலே ஒரு இணைப்பு ஏற்பட்டு என்னவாது, பகவானுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. பகவான் மேல நமக்கு மேல ஒரு அன்பு நம்ம ஆட்டோமேட்டிக்கா
ஒரு தயா நமக்கு நம்முடைய இதயத்துல ஆட்டோமேட்டிக்கா பிறகுது. ஏன்னா நம்மளும் வந்து பகவானுடைய ஒரு அங்கம் அப்படிங்கும்போது, அதனால பகவானை பற்றி பேசுறது, பகவானை பற்றி கேட்கறது, பகவானுடைய லீலைகளை பற்றி பகிர்ந்துக்கிறது, இது எல்லாமே நமக்கும் பகவானுக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. பகவானே அவருடைய லீலைகளை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா பகவான் கோயில்ல உட்காந்து பகவான், அதாவது பகவானுடைய பாகவதங்களை லீலைகளை வந்து பகவான் திரும்ப திரும்ப பக்தர்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது பக்தர்கள் கேட்கறத விட பகவான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரா, ஓ இவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஜெகநாத் புரியில உள்ள லீலையில் இதே மாதிரி லீலை தான். இந்த பகவான் வந்து ஜெகநாத் புரியில ஜெகநாதர், பலதேவி ஜெகநாதர், சுபத்ரா மை, இவங்கெல்லாம் அந்த கிருஷ்ணரோட லீலைகளை கேட்டதுனால என்ன ஆனாங்க, அவங்களுடைய கண்கள் எல்லாம் விரிஞ்சு போயிடுச்சு, அவங்களோட கையெல்லாம் உள்ள போயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ ஜெகநாத்தோட நீங்க அவருடைய அந்த விக்கிரகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமை இல்லாத ஒரு விக்கிரகம் மாதிரி இருக்கும். ஏன்னா கண்ணுல இமை இருக்காது, ஒரு பெரிய கண்ணா இருக்கும், ஒரு வாய் அப்படி பெரிய திறந்த வாயா இருக்கும், அவருடைய கைகள் இல்லாம இல்ல, கை இல்லாம கை மட்டும்தான் இருக்கும், அது விரல்கள் இல்லாம இருக்கும். இதை ஏன் அப்படி ஒரு உருவத்தை படுத்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிருஷ்ணரை பத்தி, அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் பத்தி பேசும்போது வெளியில இருந்து, கதவுக்கு வெளியில இருந்து யாரு, கிருஷ்ணரும் பலராமர் சுபத்ரா இவங்க எல்லாம் அதை கேட்கிறாங்க. அதை கேட்டதுனால இவங்க வந்து என்ன ஆனாங்க, அப்படி அவங்களுக்கே ஒரு பகவான் அவருடைய லீலை கேட்டு அவருக்கே அப்படியே ஒரு அற்புதத்துல அவரே அற்புதமா ஆயிட்டாராம். அவரை பார்த்து இவ்வளவு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரா. அவருடைய லீலை அவரே கேட்டு, அதனாலதான் அவருடைய கண்கள் அகன்று, பெருசா அகன்று இமையிலே இல்லாம போயிடுச்சு, அவருக்கு கைகள் எல்லாம் உள்ள போயிருச்சு. அதனாலதான் ஜெகநாதரோட விக்கிரகம் அப்படி இருக்கு. அதனால பகவானுடைய லீலைகளை வந்து எல்லாருக்குமே ஒரு இன்பங்கள் தரக்கூடியது. அது எப்போதும் என்ன, பகவான் கூட நம்மள எப்போதுமே இணைக்கக்கூடியது. அதனால அது வந்து நமக்கு முக்தியை அளிக்கக்கூடியது. அதனால பகவானுடைய லீலைகளை பத்தி பேசுறது, பகவானுடைய லீலை பத்தி கேட்கறது, இது வந்து ரொம்ப ஒரு அரிதான செயல், அரிதான ஒரு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அது. ஏன்னா எல்லா பக்கமும் இந்த பகவானை பத்தி யாரும் பேசிருக்க மாட்டாங்க, எல்லா பக்கமும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வெளியில போனா நமக்கு என்ன ஆகுது, அவங்கள யாராவது ஒருத்தர் பேசி அரசியலை பத்தி பேசுறாங்க, சினிமா நடிகரை பத்தி பேசுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்களை பத்தி பேசுறோம், இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோமே தவிர பகவானை பத்தி பேசுறது ரொம்ப கம்மியானது. அது மாதிரி நம்மள மாதிரி ஆட்கள் தான் அதை பத்தி பேசுறோம், அதை பத்தி பேசி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த காலத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காலத்துல இது மாதிரி கிரிக்கெட் கிடையாது, அரசியல் இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல பேசுறது எல்லாமே என்ன, பகவானை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதுபோக ஸ்பெசிபிக்கலா பாத்தீங்கன்னா அந்த ஆழ்வார்கள் இருக்கிறாங்களே, அவங்க வந்து எந்த இடத்துலயும் ராஜா அப்படிங்கிற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மன்னர் ராஜா அப்படிங்கிறது நாட்டை ஆளக்கூடிய ராஜானை குறிச்சுக்கிறோம். ஆனா அது வந்து ராஜாங்கிற வார்த்தை பகவானை குறிக்க வந்தா கூட என்ன பண்ணுவாங்களாம், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம வேற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா ராஜா அப்படிங்கிறது நான் வந்து பகவான் இல்லாம நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனை குறிச்சிருமோ அப்படிங்கிற பயத்துல என்ன, அவங்க ராஜாங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அவங்க பக்தியில அவ்வளவு ஈடுபாடுல இருந்து அந்த நாட்டின் மன்னரை பத்தி கூட பேசாம அவங்க வந்து பகவானை பற்றி மட்டுமே பேசி இருந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில. அதனாலதான் அவங்க வந்து ஆழ்வார்கள் இன்னைக்கு அவங்க சிறப்பா கூறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த பக்தர்கள், தூய பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள் எப்போதுமே பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்டு, பகவானை பற்றிய லீலைகளோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து தங்களுக்குள்ள இன்பம் அடைஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு பகவானே சொல்றாரு. பகவத்கீதை என்ன சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் என்னுடைய லீலைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து அதுலயே அவங்க இன்பம் அடைஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பகவானே சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்குதான் நம்ம பார்த்த இந்த கிருஷ்ணனோட அற்புதமான கிருஷ்ணர் அப்படிங்கிற 26வது அத்தியாயம். சோ இந்த அத்தியாயம் என்னன்னா, எல்லாருமே கிருஷ்ணனுடைய நம்ம பார்த்த லீலைகள் எல்லாத்தையுமே வந்து திரும்ப அந்த கோபர் கோபிகள் திரும்ப அவங்களுடைய நினைவு கூடுறாங்க. அதுதான் இந்த அத்தியாயம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தால நம்ம வந்து ஆச்சாரிய வைபவம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி போன வாரம் சொன்ன மாதிரி ஆச்சாரிய வைபவம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆச்சாரியர்களை வந்து நம்மளுடைய மனதையும் நம்மளோட நம்ம வந்து அதுக்கு தயார்படுத்திக்கணும். ஏன்னா ஆச்சாரியர்கள் பத்தி பேசுறது பாத்தீங்க அப்படின்னா, பகவானை பத்தி பேசுறதை விட பகவான் எதுல ரொம்ப ஆனந்தம் அடைவார்னா, பகவானுடைய பக்தர்களை பத்தி பேசுறது ரொம்ப ஆனந்தம் அடைவார். ஏன்னா பகவானை பத்தி பேசுறது, நான் வந்து பகவான் வந்து அவர் வந்து ஒரு பகவானை பத்தி பேசுறது எந்த ஒரு, ஏன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு பெரிய, அவர் வந்து பெரிய ஆள். அவர் இருக்கிறதுலே இந்த உலகத்துல இந்த இந்த பௌதிக உலகத்திலேயே ஆன்மீக உலகத்துல இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட், அதாவது இருக்கக்கூடிய உச்சமலையில இருக்கக்கூடிய பகவான்.
அவருக்கு மேல யாருமே கிடையாது. அப்போ அவர் உச்சநிலையில் இருக்கிற ஒருத்தரை பத்தி பேசுறது இதுல எந்த வித ஒரு ரொம்ப பெரிய பகவான் வந்து பெருசா எடுக்க மாட்டாரு. ஆனா என்ன எடுத்துக்காரு அவருடைய பக்தர்கள். ஏன்னா இந்த மனிதர்களை சாதாரண மனிதர்களா பிறந்து அவருடைய சேர்ந்த அவருடைய பக்தர்கள் செய்யக்கூடிய அற்புத லீலைகளை அவர் கேட்கும்போது, பகவான் கேட்கும்போதே அவர் வந்து அதுல ரொம்ப ஆனந்தம் அடைவார். பகவான் அதுல ரொம்ப ஆனந்தம் இல்லை. அதனாலதான் பகவானை பத்தி பேச விட பகவான் பக்தர்களை பத்தி பேச விட ரொம்ப நமக்கு நம்ம பக்தியில நமக்கு வந்து ரொம்ப அதாவது ரொம்ப அதீதமா ஈஸியா நமக்கு வந்து பக்தியில முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா பகவான் வந்து பகவானோட பக்தர்களை பற்றி பேசுறதுனால. அதனாலதான் நம்ம இந்த டாபிக் எடுத்துக்கிறோம். ஆச்சாரிய வைபவம் அடிக்க டாபிக் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்ன ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறவருக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மற்ற சில ரெஃபரன்ஸ், அதாவது ஸ்ரீமத் பாகவத்துல பகவத்கீதால ஆச்சாரியர்கள் அதாவது சுத்தமான பக்தர்கள் அவளை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறத குறிக்கும் போது நம்ம வந்து நம்ம உடனே நமக்கு ஞாபகம் வர்றது ஓகே நம்ம இந்த ஒரு ராமானுஜாச்சாரியர், இந்த ஆழ்வார்கள், அப்புறம் இந்த பிரபுபாதர் இவங்கள மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஆச்சாரியர்கள் அப்படிங்கன்னா பகவான் கூட தன்னுடைய சம்பந்தங்களை ஏற்படுத்திக்கிறவங்க எல்லாருமே ஆச்சாரியர்கள். பகவான் கூட சம்பந்தம் ஏற்படுத்திட்டு மக்களுக்கு அதை எடுத்துரைப்பவங்க எல்லாருமே ஆச்சாரியர்கள். அதனால ஒன்லி நம்ம நினைச்சிட்டு கூடது ஒரே இந்துக்கள் மட்டும்தான் ஆச்சாரிய இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார், அவர் வந்து நான் வந்து கடவுளின் மகன், சன் ஆஃப் காட் சொன்னார். அப்போ அவரும் ஒரு ஆச்சாரியர் தான். அப்புறம் முகமது நபி வந்தார், அவர் இருந்தாரு நான் இறைவனுடைய ஒரு தூதன் சொன்னார். அப்போ அவரும் ஒரு ஆச்சாரியர். அப்போ இது மாதிரி எல்லா விதமான குருநானக் வந்தார், குரு கிரந்தம் அப்படிங்கிற புகை கொடுத்தாரு சீக்கியர்களுக்கு. அப்போ அவரும் வந்து பகவானை பத்தி பேசியிருக்காரு. அப்போ அவரும் ஒரு ஆச்சாரியர். அப்போ ஆச்சாரியர்கள் இந்துக்கள்ல மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. அவர் வேறு வேறு மதங்கள்லயும் இருக்கலாம், வேறு வேறு முறைகள், வேறு வேறு பாவனைகள், வேறு வேறு விதமாகவும் மக்களுக்கு போதனைகள் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆச்சரியங்கள் கொடுக்கக்கூடிய இப்போ நம்ம உடனே சொல்லலாம் அப்படி முஸ்லீம்கள் வந்து அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க ஆடு வெட்டுறாங்க, அது எப்படி பகவான் வந்து அவளை வந்து என்கரேஜ் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது எப்படி அவங்கள வந்து நம்ம வந்து ஆச்சாரியர்கள் என்று சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அது எப்படி நம்முடைய எடுத்துக்கூடிய விதங்கள் வேற வேற விதமா நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு இந்த உலகத்துல 3 விதமான குணங்கள் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. தமோ குணம், சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு 3 குணங்கள் இருக்குது. அப்போ 3 விதமான குணங்கள் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விதமான குணங்களுக்கும் ஒவ்வொரு விதமா நம்மளுடைய பக்தியை அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரே விதமான பக்தியை எடுத்துக்க முடியும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாத்வீக குணம் அப்படிங்கிறது, சாத்வீக குணத்துல உள்ள சத்துவ குணத்தை பத்தி உள்ள மக்கள் தான் இதை கிருஷ்ண பக்தியை தங்களால ஏற்றுக்கொள்ள முடியும், அதுல அவங்களால முன்னேற முடியும். அதனால ரஜகுணம் இருக்கிறவங்க இந்த இப்போ கிறிஸ்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இது யாருக்குமே வந்து இந்த மாதிரி போதனைகள் கொடுத்தாலுமே அவங்களுடைய குணங்கள் கொஞ்சம் என்ன இந்த மாதிரி பகவான் அவங்களுடைய வேதத்தினையும் சொல்லியிருக்குது எந்த உயிரினும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து அவங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அவங்க நினைக்கிறாங்க உயிர் அப்படின்னா மனிதன் மட்டும்தான் உயிர், மற்றவெல்லாம் உயிர் கிடையாது, மற்றவெல்லாம் ஆத்மா, மற்றவெல்லாம் ஆத்மா கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களே உருவாக்கிட்டு அவங்க உயிர் பயிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்கள வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு தகுந்தார ஒரு உள்ள போதனைகளை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால பைபிள் அப்படிங்கிறத ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த பாலைவனத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து உணவு பாத்தீங்க அப்படின்னா வேற காய்கறிகள், மரங்கள், தேன் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப அரியுது. அதனால அவங்க வந்து அவங்களுடைய விலங்குகளை வந்து இந்த ஒட்டகங்கள் இந்த மாதிரி விலங்குகளை வந்து அடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு காட்டுவாசி மகள் வாழ்க்கையில் இருந்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு பகவானை பத்தி சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்ததுதான் அவருக்கு உண்டான போதைகளை கொண்டு வந்தது, அவங்கள ஒரு ஒளி ஒரு ஒரு நியமத்துக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுதான் முகமது நபி என்ன பண்ணாரு, அவங்களுக்கு குரான் அப்படிங்கறத கொடுத்து இந்த மாதிரி நியமங்களை நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ ஒவ்வொரு குணங்கள் அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கும்
ஒவ்வொரு விதமான அவங்க பகவானை அடையிறதுக்கு வழிகள் பகவானே ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால இப்போ கிறிஸ்டியன்ல இருக்கக்கூடிய பகவான் வேற, முஸ்லீம் இருக்கக்கூடிய பகவான் வேற, நம்ம பார்க்கக்கூடிய பகவான் வேற, நம்முடைய பகவான் வேற அப்படின்னு இல்லை. எல்லா பகவானும் ஒன்றுதான். பகவானுடைய பார்க்கக்கூடிய விதம் தான் வேறு வேறு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் வந்து கண் தெரியாத குருடர்கள் மாதிரி. இப்போ கண் தெரியாத குருடரை கொண்டு போய் ஒரு யானை கிட்ட கொண்டு போய் விட்டு யானை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண் தெரியாத ஒரு 5-6 குருடர்களை கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா, அந்த குருடர்கள் என்ன பண்ண எப்படி யானையை உருவப்படுத்துவாங்க? அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஒருத்தர் போய் தும்பிக்கையே தொட்டாரு. இப்போ யானை வந்து ஒரு உலக்க மாதிரி இருக்குது அப்படிம்பாரு. இன்னொருத்தர் யானையோட காலை பிடிச்சி பாக்குறாரு. அப்போ யானை வந்து ஒரு தூண் மாதிரி இருக்குது. அப்ப தூண் மாதிரி இருந்தா அதான் யானை அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? உலக்க மாதிரி இருந்தா அதான் யானை அப்படிங்கிறாரு. ஒருத்தர் தூண் மாதிரி இருந்தா அதான் யானை அப்படிங்கிறாரு. ஒருத்தர் யானையோட வயிறை தொட்டு பார்த்துட்டு யானை வந்து பாறை மாதிரி இருக்குது. அப்போ பாறை மாதிரி இருந்தா அதான் யானை அப்படின்னு அவரு சொன்னாரு. இன்னொருத்தர் யானையோட காதை தொட்டு பாக்குறாரு. அப்போ இன்னொருத்தர் அந்த அந்த அதுவும் எல்லாமே கண் தெரியாதவங்க. அவர் என்ன சொல்றாரு? யானை அப்படிங்கிறது சுழவு மாதிரி இருக்கும். நம்ம சுழவு யூஸ் பண்ணோம்ல, நம்ம பிடைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் முறம். அந்த முறம் மாதிரி இருக்குது. அப்போ யானையோட காது வந்து முறம் மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு காதும் தெரியல. இப்ப யானை அப்படிங்கிறது முறம் மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கறத அவர் உருவப்படுத்திட்டார். இன்னொருத்தர் வாழை பிடிச்சு பார்த்துட்டாரு. வாழை பிடிச்சு பார்த்துட்டு யானை அப்படிங்கிறது ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு உருவப்படுத்துறாரு. இப்போ யானை முறம் மாதிரி இருக்குமா, தூண் மாதிரி இருக்குமா, உலக்க மாதிரி இருக்குமா, குச்சி மாதிரி இருக்குமா, இல்ல பாறை மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே சொன்னதுமே உண்மைதான். யானையோட ஒரு பகுதி பாறை மாதிரி தான் இருக்குது. யானையோட ஒரு பகுதி குச்சி மாதிரி தான் இருக்குது. யானையோட ஒரு பகுதி உலக்க மாதிரி தான் இருக்குது. யானையோட ஒரு பகுதி தூண் மாதிரி தான் இருக்குது. ஆனா எல்லாமே கலந்ததுதான் ஒரு யானை. ஆனா இவங்க குருடர்களுக்கு என்ன, அவங்களுக்கு எது எது அவங்களால உணர முடியுதோ, அவனுடைய உணர்ச்சியான புரிஞ்சுக்க முடியுதோ அத யானைய அவ்வாறே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் பகவானை வந்து ஒவ்வொருத்தரும் பகவான் எல்லாமே கலந்ததுதான் பகவான். அவங்க கிறிஸ்தவர்கள் சொல்றதும் பகவான் தான், முஸ்லீம் சொல்றதும் பகவான் தான், நம்ம சொல்றதும் பகவான் தான். நம்ம பார்க்கக்கூடிய நம்ம எல்லாம் இந்த குருடர்கள் மாதிரி எது எது நமக்கு தெரியுதோ அதை நம்ம ஓகே இப்படிதான் பகவான் அப்படிங்கிறத நம்ம உருவகப்படுத்தி நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா எல்லாமே கலந்தது பகவான், எல்லாத்தையுமே கலந்ததுதான் இந்த பகவான். அதனால இதை வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்தவர்கள் தான் இந்த ஆச்சாரியர்கள். இந்த ஆச்சாரியர்கள் எதுக்காரி நம்ம எப்போதுமே அவதாரம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, பகவான் அவங்களை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பகவானை பத்தி ஞாபகப்படுத்துறதுக்காண்டி தான் அப்பப்போ இந்த மாதிரி ஆச்சாரியர்களை நம்மளுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஆச்சாரியர்கள் இல்லைன்னு என்ன ஆகும்? இந்த உலகம் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த பௌதிக உலகத்தை நம்ம வந்து நரகமாக்கிட்டு ஏற்கனவே நரகம் ஆகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அப்பப்போ அந்த ஆச்சாரியர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனிதர்களுக்கு அதை புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து பகவானுடைய வழியில திருப்பி இருக்கிறாங்க. ஆனா முழுமையா திரும்புறதுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம கையில தான் இருக்குது அது. அவங்க ஆச்சாரியர்கள் இல்லை, இவ்வளவுதான் ஆச்சாரியர்கள் வந்து சொன்னாலுமே அவங்க ஆச்சாரியர்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர்கள். ஏன்னா ஆச்சாரியர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஆச்சாரியர்களுக்கும் பகவானுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவானுக்கு என்ன விதமான நம்ம சேவைகள் செய்யறோமோ அதே மாதிரி சேவைகள் ஆச்சாரியனுக்கும் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதா நம்முடைய சனாதன தர்மத்தின் சொல்லக்கூடியது. ஏன்னா ஆச்சாரியர்கள் பகவானுடைய ஒரு தூதுவர்கள், பகவான் அனுப்பக்கூடிய தூதுவர்கள். பகவானுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏற்கனவே நம்மளும் பகவானுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனா நம்ம மறந்துட்டோம். அதை ஞாபகப்படுத்தி திரும்பவும் அந்த ஒரு இணைப்பு பாலமா இருக்கிறாங்க. அதுதான் ஆச்சாரியர்களோட வேலை. அந்த மாதிரி ஆச்சாரியர்களை என்ன பண்ணணும், நம்ம பகவான் மாதிரியே நம்ம அவர்களையும் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு நமக்கு தேவையான சேவைகளை செஞ்சா அப்படின்னு என்ன ஆகணும், பகவான் பகவானுக்கு செய்யக்கூடிய சேவைகளை விட ஆச்சாரியர்கள் நம்ம சேவை பண்றதுல பகவான் ரொம்ப சந்தோஷப்படுத்தார் சொல்லி பகவான் சொல்றாரு. நம்முடைய ஆச்சாரியர்களும் அதான் சொல்றாரு. அதனால என்ன சொல்றாங்க, ஆச்சாரியர்களுக்கு சேவை பண்ணுங்க, பக்தர்களுக்கு தூய பக்தர்களுக்கு நம்முடைய சேவை பண்ணா என்ன ஆகும், நம்முடைய பக்தியில நம்ம ஈஸியா முன்னேறதுக்கு ஒரே வழி என்ன, தூய பக்தர்களுக்கு சேவை பண்றது. அதாவது இந்த மாதிரி பகவத்கீதா பாகவதம் இதுக்கும் நம்ம சேவை பண்றது. இதுக்கு சேவை பண்றதுன்னா என்ன, அந்த புத்தகங்களை படிக்கிறது, அந்த புத்தகங்களை பத்தி ஆச்சாரியர்கள் சொல்றதை கேட்கறது, இதுக்கு அதான் நம்ம பண்ணக்கூடிய சேவை. அதே மாதிரி அந்த தூய பக்தர்களுக்கு அந்த சொல்லக்கூடிய பக்தர்களுக்கும் நம்ம பண்ண ஒரு சேவை பண்ணா என்ன ஆகும், நம்முடைய பக்தியில நம்ம முன்னேறது வந்து ரொம்ப ஈஸியா நம்முடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் இப்போ நம்ம அந்த பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல ஆஹ் பக்தர்களுக்கு அதாவது பகவானுக்கு வந்து 64 கலைகள் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவருடைய
குணங்கள் இருக்குது. 64 குணங்கள் இருந்து பகவான் கிருஷ்ணன் கிட்ட தான் அந்த 64 24 மொத்தம் இருக்கக்கூடிய 64 குணங்களும் பகவான் கிருஷ்ணன் கிட்ட மட்டும் தான் இருக்குது. நம்ம கிட்ட எல்லாம் அதுல சில பல குணங்கள் நம்ம கிட்ட இல்ல. இதுல முக்கியமாக ஒரு 26 அது வந்து 26 குணங்கள் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் தெய்வீக குணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 26 குணங்களும் வந்து தெய்வீக குணங்கள். அப்போ இந்த தெய்வீக குணங்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை யார்கிட்ட இருக்கும்னா இந்த பகவானுடைய தூய பக்தர்கள் கிட்ட அந்த 26 தெய்வீக குணங்களும் இருக்கும் சொல்லுவாங்க. அப்போ என்னெல்லாம் அப்படி சக்கா இருக்கு, கேட்கல. கேட்கவே இல்லையே. கேட்கல இல்லையா? வெயிட் பண்ணுங்க மாதாஜி, நெட்வொர்க் இஷ்யூஸ். வெயிட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு வாய்ஸ் கிளியரா இல்ல பிரபு. ஹரே கிருஷ்ணா, வாய்ஸ் கிளியரா இல்ல பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, வாய்ஸ் கிளியரா இல்ல பிரபு. மதம் இப்ப கிளியரா இருக்குதா? எஸ் பிரபு, இப்ப இருக்கு பிரபு. ஓகே. வீடியோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. என்ன எனக்கு நான் கொஞ்சம் பெங்களூர்ல கொஞ்சம் வெளியில இருக்கிறது, அதனால கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. ஓகே. இப்ப நம்ம வந்து பகவானுடைய குணங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அது பகவானுடைய குணங்கள் 64 குணங்கள் இருக்குது. அதுல பகவான் கிருஷ்ணருக்கு பட்டதான் அது 64 குணங்களும் முழுமையா இருக்குது. அதுல நம்ம இந்த தூய பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான குணங்கள் 26 தூய பக்தர்களுடைய 26 குணங்கள் தெய்வீக குணம்னு சொல்றாங்க. நமக்குட்டியும் அதான் நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி நமக்குட்டியும் அந்த குணங்கள் இருக்குது. ஆனா அந்த நம்முடைய மற்ற குணங்கள் நம்முடைய மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த நம்முடைய அந்த தெய்வீக குணத்தின் வெளிப்பாடு அப்பப்ப மட்டும்தான் இருக்குது. ஆனா இந்த தூய பக்தர்கள்ட்ட எப்போதுமே அந்த தெய்வீக குணத்தோட குணங்கள் எப்போதுமே அவங்ககிட்ட அந்த குணங்கள் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அப்போ அப்படி அந்த குணங்கள் மட்டும் வெளிப்பட்டா
அவங்கதான் தூய பக்தர். அதுல என்னென்ன குணங்கள் அப்படின்னா நான் வரிசையா படிக்கிறேன். எல்லாமே நம்ம ஈஸியான நம்ம புரிஞ்சக்கூடிய குணங்கள் தான். அதுல முதல் குணம் அப்படின்னா என்னன்னா, அந்த தூய பக்தர்கள் எப்போதுமே இரக்கம் உள்ளவரா இருப்பாங்க. எல்லா உயிர்களிடத்தையும் இரக்கம் உள்ளவரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இரக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அமைதியானவா இருப்பாங்க, உண்மை உள்ளவரா இருப்பாங்க, எல்லாருக்கும் சமமானவரா இருப்பாங்க, குற்றமற்றவரா இருப்பாரு, பெருந்தன்மை உள்ளவரா இருப்பாரு, சாந்தமானவரா இருப்பாரு, தூய்மையானவரா இருப்பாங்க, உடைமையற்றவர், அதாவது எந்த ஒரு பொருளும் இல்ல தனக்கு அப்படிங்கிற சொந்தம் இல்லாதவரா இருப்பாரு, எல்லாருடைய நலத்தையும் விரும்புவரா இருப்பாரு, அதாவது எப்போதுமே திருப்தி அடைந்தவரா இருப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட எதுவுமே கிடையாது, அவங்க கிட்ட அவருக்கு அப்படின்னு சொந்தமா எதுவுமே கிடையாது. அதுல நம்முடைய அந்த பாகவதத்துல பாத்தீங்க அப்படின்னா, தூய பக்தர்கள் தனக்கு தேவையான அந்த என்ன சொல்றது, நம்மளுக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸை கூட, ஆடைகள் கூட என்ன பண்ணுமா, தனக்குன்னு புதுசா ஆடைகள் எடுத்துக்கூடாதான். இப்ப நம்மள மாதிரி கிரகஸ்தர்கள் யூஸ் பண்ணிட்டு கழிச்சு வெளியே ரோட்ல போட்டுக்கக்கூடிய ஆடைகளை எடுத்து அவங்க உடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாகவதத்துல பாகவதத்துல சொல்லிடுது. ஏன்னா பக்தர்கள் அப்படிங்கிறவன் அந்த உடைகள் மேல கூட ஆசையா இருக்கக்கூடாது. யாராவது கழித்து போட்ட உடைகளை கூட எடுத்து நம்ம அதை வந்து நம்முடைய சரீரத்தை நம்ம கவர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய உடைகள். அதனால அதுல கொண்டு போய் நான் புதுசா தான் உடுத்துவேன், அப்படிதான் உடுத்துவேன், இப்படித்தான் உடுத்துவேன் இல்லாம, யாரோ நமக்கு தேவையில்லாத ஆடைகளை யாரும் தூர போட்டிருந்தா கூட அதை எடுத்து உடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி நான் பெட்டை தான் படுப்பேன் அப்படின்னா, தலைவாணி வேணும், மெத்த வேணும் அப்படி இல்லாம, தன்னுடைய இந்த பூமியை நீங்க வந்து ஒரு பாய் மாதிரி நினைச்சிட்டு பூமியிலே படுத்து தன்னுடைய கைகளை வந்து தலைவணியா வச்சுட்டு படுத்துக்கலாம், தலைகணியா எடுத்துட்டு தலையணையா வச்சு படுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்ன, தூய பக்தர்களோட ஒரு அவங்களுடைய ஒரு இது மாதிரிதான் அவங்க வந்து எந்த பொருள் எல்லா இதுலயும் திருப்தி அடைஞ்சா இருப்பாங்க. நமக்கு இப்ப இதுதான் வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிற விருப்பு இல்லாம இருப்பவங்க எல்லாத்துலயுமே திருப்தி அடைந்து இருப்பாங்க. அவங்கதான் வந்து தூய பக்தர்கள். அதோட இன்னொரு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்க கூடியது என்ன, அவங்களுடைய குணங்கள். அதுல மற்ற குணங்கள் என்ன அப்படின்னா, எப்போதுமே என்ன, பகவான் கிருஷ்ணரோட அவங்க வந்து சரணடைந்தவளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொன்னு அடுத்த குணங்கள் என்ன, எதையுமே பற்றி ஏக்கம் இல்லாததா இருப்பாங்க. எனக்கு அது இல்லையே, எது இல்லையே, நமக்கு எப்போதுமே இந்த ஏக்கத்தோட நம்ம இருப்போம். ஓகே, எனக்கு நல்ல வேலை இல்லையே, நம்ம கிட்ட சம்பளம் வரலையே, என்ற அந்த மாதிரி கார் இல்லையே, அந்த மாதிரி வீடு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா அவங்களுக்கு இந்த விதமான எந்த ஒரு ஏக்கமும் இல்லாததா இருப்பாங்க தூய பக்தர்கள். அதுக்கப்புறம் எளிமையானதா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிலையானவரா இருப்பாங்க. நிலையானவர் அப்படின்னா அவங்க நிலையானது. நான் பக்தி அப்படிங்கிறதுக்காக, இப்போ பக்தி பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு சப்போஸ் இன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஓகே இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஆனா இன்னைக்கு என்னால பக்தி பண்ண முடியாது, நான் பகவானுக்கு சேவை பண்ண முடியாது, நான் தூங்க போறேன், ஆனா இன்னைக்கு சேண்டிங் பண்ண முடியாது, பகவானுக்கு நான் மாலை பூ எதுவும் பண்ண முடியாது, பூஜைகள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனியா இருந்துக்கிடுவோம். இதுதான் நம்முடைய குணம். ஆனா தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தூய பக்தர்கள் இந்த இதெல்லாம் தன்னுடைய உடம்பு பத்தி யோசிக்க மாட்டாங்க. பகவானுக்கு நான் பண்ணக்கூடிய சேவைகள் எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கணும், என்ன ஆனாலும் சரி. அதனால பகவானை முதல்ல வச்சுட்டு தன்னுடைய தேவைகளை இரண்டாவது பட்சமா பார்க்கக்கூடியவர்கள் தான் தூய பக்தர். அதுக்கப்புறம் சுய கட்டுப்பாடு உடையவர்கள். சுய கட்டுப்பாடு உடையவர்களா இருப்பாங்க எப்போதுமே. அவங்க சுய கட்டுப்பாடு உடையவர்களா இருப்பாங்க அப்படின்னா, எதையை பத்தியுமே கண்ட்ரோல் நம்மள எப்போதுமே கண்ட்ரோலாவே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த குணம் என்ன அப்படின்னா, சமச்சீராக உண்போல். நம்முடைய சாப்பாடு எப்படி, சாப்பாடும் வந்து நம்மள மாதிரி கிடைச்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எதை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், அவங்களுக்கு உடம்புக்கு தேவை என்ன, நம்முடைய உடம்பையும் இந்த ஆத்மாவையும் நம்ம இணைத்து வைக்கிறதுக்காக எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த விதமான சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பாடு வேணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க சாப்பிடக்கூடியது சாத்திய உணவா இருக்கும். அந்த மாதிரி சமச்சீரா சாப்பிடுவாங்க. இதுல நம்மளுடைய சனாதன தர்மத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேளை சாப்பிடுறது, அதாவது நம்ம வந்து 3 வேளை நார்மலா எல்லாம் சாப்பிடுவாங்க, 3 வேளை சாப்பிடுவாங்க. ஒரு வேளை சாப்பிடுறவங்க யோகி, ஒரு யோகிகள்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. 2 வேளை சாப்பிடுறவங்க போகி. போகி அப்படின்னா யாரு, நம்முடைய அதுல வந்து என்ஜாய் பண்ணக்கூடியவங்க. அதாவது இந்த பௌதிக உலகத்துல சாப்பாடை என்ஜாய் பண்ணக்கூடவங்க என்ன சாப்பிடுவாங்க, 2 தான் சாப்பிடுவாங்க. 3 வேளை சாப்பிடுவாங்க அப்படி அவங்களுக்கு தான் யாரு, ஒரு வேளை சாப்பிட்டா யோகி,
2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி ரோகி. ரோகினா யாரு? உடம்புல நோய் வந்துருமா 3 வேளை சாப்பிட்டா. 3 வேளை சாப்பிட்டு நம்ம சும்மாவே உட்காந்துட்டு என்ன நோய் தான் வரணும். அதனால 1 வேளை சாப்பிட்டுறவன் போகி, 2 வேளை யோகி, 2 வேளை சாப்பிட்டுறவன் போகி, 3 வேளை சாப்பிட்டவன் ரோகி. இப்ப 4 வேளை சாப்பிடுறவங்க 5 வேளை சாப்பிடுறவங்க எந்த கணக்குல சேர்க்கறது தெரியாது. அப்போ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த தூய பக்தர்கள் என்ன சமச்சீராக அவங்களுக்கு தேவையானது என்ன அவ்வளவு மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. இவ்வளவுதான் சாப்பிடணும். இவ்வளவு என்னதான் அதுல டேஸ்டா இருந்தாலும் நம்ம வீட்டுல குலாப் ஜாமுனோ ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒண்ணு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கூட 2 வைங்க சேர்த்து சாப்பிடுவோம். நமக்கு அவங்க அந்த மாதிரி அதுல ஆசை இல்லாதவங்களா இருப்பாங்க. கூட 2 சாப்பிடணும். நாக்குக்காக அடிமை நம்ம வந்து நாக்குக்கு அடிமை. நம்ம வந்து நாக்குக்கு அடிமை. ஆனா அவங்க வந்து எந்தவித புலங்களுக்கும் அடிமை இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து புத்திசாலித்தனமானவங்க. அது மாதிரி ஒழுக்கமாக இருப்பாங்க. தன்னுடைய ஒழுக்கத்தை கண்டிப்பா கடைபிடிப்பாங்க. தன்னுடைய ஒழுக்கத்தை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தங்களுக்கு ஒரு நியமம் பண்ணி வச்சுட்டு அந்த நியமத்துடைய வாழக்கூடிய காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு குளிர்ந்த தண்ணியில குளிக்கணும், மத்தியானம் குளிக்கணும், சாயங்காலம் குளிக்கணும். அவங்க இது மாதிரி 3 வேளை குளிப்பாங்க தூய பக்தர்கள். இப்போ 3 வேளை குளிக்கணும் அப்படின்னா அந்த 3 வயசு டயத்துக்கு அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும். 3 வேளையில பண்ணணும். அப்போ குளிச்சுட்டு தான் சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்போ காலையில 6 மணி, மத்தியானம் 12 மணி, ஈவினிங் 6 மணி, இந்த 3 வரையும் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்போ இந்த சந்தியாவந்தனம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க குளிச்சுட்டு தான் பண்ணணும். அப்போ குளிக்கக்கூடிய நியமம், இன்னைக்கு குளிச்சுட்டு அவன் இந்த 3 தடவை குளிக்கணும் அப்படிங்கிற நியமத்தை அவங்க வச்சுட்டு அதுல கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒழுக்கமாக வாழக்கூடியவங்க, பெருமையற்றவர்கள். அவங்களுக்கு எந்த பெருமையும் தற்பெருமையும் எதுவுமே கிடையாது. இப்ப நான் இவ்வளவு நான் வந்து பேசினா இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கேட்கறாங்க, இவ்வளவு பேர் பக்தர் ஆயிட்டாங்க, இவ்வளவு பேர் கோயிலுக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை அவங்களுக்கு தான் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, தன்னுடைய குருவுக்கும் குரு பரம்பரைக்கும் அவங்க சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. இப்போ நம்முடைய பிரபுபாதர், நம்முடைய இஸ்கானுடைய பிரபுபாதர் பாத்தீங்க அப்படின்னா பல ஆயிரம் சிஷியர்களை அவர் வந்து உருவாக்குனாரு. பல லட்சம் மக்களை வந்து கிருஷ்ண உணர்வுல மாத்திட்டாரு. அவரு உலகம் பூரா சுற்றி மாத்தினாரு. அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இதுல என்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை. அவர் சொல்லக்கூடியது இதே தான் சொல்றாரு. என்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை, எல்லாமே என்னுடைய குருவின் ஆசீர்வாதம், என்னுடைய குருவின் ஆசீர்வாதம் தான். இந்த குருவுக்கு மட்டும்தான் இந்த எல்லா பெருமைகளும் இந்த குருவிக்கு தான் போய் சேரும். எனக்குன்னு ஒரே ஒரு பெருமை என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்ன இந்த என்னுடைய குருவுடைய வார்த்தையை நான் வந்து அவர் கொடுத்த கட்டளையை என்னால நிறைவேற்ற முடிகிறது. அது மட்டும்தான் என்னோட பங்களிப்பு. மற்ற எல்லாமே என்னது என்னுடைய குருவை சாரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லா பங்களிப்பையும் என்ன பண்ணாரு, என்னுடைய குருவுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டாரு. இதுதான் அந்த ஒரு தூய பக்தரோட பெருமை. அவர் வந்து இதனுடைய எந்தமே தற்பெருமை எதுவுமே இருக்காது. எல்லாமே இந்த குரு கொடுத்ததுதான், அந்த குருவு தான் போய் சேரும். குரு என்ன சொல்லுவாரு, குரு அவர் வந்து நான் தான் குரு, எனக்கு தான் எல்லாம் சேரும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவருடைய குருக்கு சேருவார், அவருக்கு குரு கொடுப்பாரு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெருமையும் என்ன முடியும் எங்க போகும், பகவான் கிருஷ்ணருக்கு தான் போய் சேரும். ஏன்னா கிருஷ்ணர் இருந்தா எல்லாமே வருது. நம்ம ஏற்கனவே 15வது பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கிறோம். பகவான் கிருஷ்ணன் தான் சொல்லுவாரு, என்னிடம் இருந்தா ஞானம் வருகிறது, உனக்கு அந்த நினைவாற்றல் வருகிறது, மறதி வருகிறது. ஞானம், நினைவாற்றல், மறதி, இது 3ஐயுமே கொடுக்கறது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 3மே அவர்கிட்ட இருந்து வரும்போது இதுல நம்மளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்ககிட்ட இருந்தா வருது, அவர்கிட்ட பகவான்கிட்ட இருந்தா வருது. அதனால நம்ம வந்து பெருமைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே கொடுக்கறது பகவான் தான். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, தற்பெருமை பேசவே மாட்டாங்க. நான் என்னையாலதான் முடிஞ்சது, நான் தான் பண்ணேன் அப்படின்னு பேச மாட்டாங்க. அதனாலதான் அந்த தூய பக்தர்களுக்கு எப்போதுமே அந்த மாதிரி ஒரு பெருமையற்றவரா இருப்பாங்க. அது மாதிரி எப்போதுமே வந்து எல்லா உயிரினத்தையும் ஒரு அனுதாபம் அவங்கள்ட்ட பண்ணிட்டு இந்த உயிரினம், அதாவது இந்த ஜீவன் எப்படி தன்னுடைய மனித வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அவங்க இப்படி வேஸ்ட் பண்றாங்களே, அவங்களை எப்படி நான் பகவான் கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அனுதாபம் அவங்கள்ட்ட எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் பகவத்கீதால வந்து 5வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணே ஹவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்ஷினஹா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மனிதர்கள், இது மாதிரி தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, உண்மையான அவங்களுடைய ஞானம் இருந்தது அப்படின்னா, ஞானம் யாரை நம்ம வந்து பண்டிதர், ஒரு ஞானி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா யார சொல்லுவோம், யார் ஒருவன் ஒரு பிராமணன்
ஒரு பசு, ஒரு யானை, ஒரு நாய், அந்த நாயோட மாமிசத்தை உண்ணக்கூடிய ஒரு சண்டாளன், அந்த குரூப் சண்டாளன் குரூப் சொல்லுவாங்க, சண்டாளர்கள். இவங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்வையில் பார்க்கக்கூடியவர் தான் ஞானி, கற்றறிந்தவன். அவன் தான் ஒரு கற்றறிந்தவன் சொல்லுவான். அவன் தான் ஞானி, அவன் தான் படித்தவன் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவன். ஒரு பிராமணையும் ஒரு ஒரு நாய்க்கறியை உண்ணக்கூடிய ஒரு சண்டாளனையும் ஈக்குவலா பார்க்கக்கூடியவன் தான் ஒரு ஞானி. ஏன்னா அவன் வந்து அவருடைய பிராமணன் அப்படிங்கிறவன் வந்து இப்ப சுத்தமா இருப்பான், நாய்க்கறி சாப்பிட சுத்தம் இல்லாம இருப்பான் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அவன் பார்க்கக்கூடியது என்ன, கற்றறிந்தவன் தெரியும். இதெல்லாம் அவனுக்கு இந்த நாய்க்கும் இந்த பசுமாடு, யானை, இந்த நாய் உண்ணக்கூடியவன், நாய் உணவை உண்ணக்கூடியவன், இவங்க எல்லாருமே ஒரிஜினலா யாரு, எல்லாருமே வந்து ஒரிஜினலா ஆத்மா. ஆனா அவங்களுடைய பாவ புண்ணியம் கணக்குனால அவங்க என்ன, இந்த சரீரம் இந்த விதமான ஒரு கர்ம வினைகள்னால இவங்கெல்லாம் திரும்ப வேற வேற விதங்களான உடம்புகள் அவங்களுக்கு, உடல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய வேற வேற வித பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரிஜினலா என்ன பார்த்தா என்ன, எல்லாருமே ஆத்மா அப்படிங்கிற ஒரு லெவல்ல பார்க்கிறாங்க. அதனால அவனைத்தான் வந்து கற்றறிந்தவர்னு சொல்ல முடியும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு. அப்போ நம்ம எப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை வருதோ, ஒரு பிராமணனை, ஒரு பசுபாடை, ஒரு யானையை, ஒரு நாயை, ஒரு நாய் உண்பவனை எல்லாத்தையுமே ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு எப்போ வருதோ அப்பதான் நம்மளையும் நம்ம கற்றறிந்தவர் அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஆனா அதே மாதிரிதான் தூய பக்தர்கள் எப்போ எப்படி இருப்பாங்க, அந்த எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு சமமான எண்ணத்துல, சமமான ஒரு லெவல்ல பார்க்கக்கூடியவங்க தான் தூய பக்தர்களா இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா உயிரிழத்தையும் நட்பு பாராட்டுவாங்க. இதை மனிதர்கள் மட்டும்தான் நட்பு பாராட்டணும், மற்ற விலங்குகள்லாம் நட்பு பாராட்ட முடியாது, விலங்குகள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி கிடையாது. எல்லா விலங்குகள், தாவரங்கள் எல்லாருக்கிட்டையுமே நட்பு பாராட்டுவாங்க. அதுதான் வந்து ஒரு தூய பக்தர்கள். இப்ப நம்முடைய சைத்தன்ய மகாபிரபு அவரு ஜாரிகண்ட் அப்படிங்கிற ஒரு வனத்தை கிராஸ் பண்ணி விருந்தாவனத்துக்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரிசால இருந்து விருந்தாவனத்துக்கு வரும்போது ஜாரிகண்ட் அப்படிங்கிற ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணி வராரு. அந்த ஃபாரஸ்ட கிராஸ் பண்ணி வரும்போது அந்த வனத்துக்குள்ள என்ன இருக்குது, இருக்கக்கூடிய மிருகங்கள், யானை, புலி, சரி, புலி, கரடி, சிங்கம் எல்லாமே மிருகங்கள் எல்லாமே இருக்குது. வரும்போது கீர்த்தனம் பண்ணிட்டே வர்றாரு அவரு. இந்த அவருடைய கீர்த்தனங்களை கேட்டு அத்தனை மிருகங்களும் வந்து நர்த்தனம் ஆடிக்கிட்டு இருக்குதான். அவர் கூட சேர்ந்து அதுவுமே அந்த அத்தனை விலங்குகளும் நர்த்தனம் ஆடிச்சான். அதான் வந்து அதெல்லாம் வந்து ஒரு தூய பக்தர்கள், அது வந்து ஒரு பகவானுடைய ஒரு அவதாரமா இருந்தா கூட என்னது, அவருடைய அந்த சைத்தன்யா அப்படிங்கிற ஒரு குரூப்ல இருக்கும்போது என்ன பண்ணாரு அவரு, ஒரு தூய பக்தர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்கு வேண்டி வந்தவர் அவரு. அப்ப அவர் வரும்போது என்னாச்சு, அவர் தூய பக்தர் பாடும்போது, அவரு பகவானுடைய கீர்த்தனைகள் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த மிருகங்கள் கூட அதுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு தூய பக்தரோட எப்போதுமே என்ன, எல்லா உயிரினத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்முடைய பிரபுபாதரும் அப்படிதான். இதுல லண்டன்ல ஏதோ ஒரு ஊர்ல போயிருக்கும் போது, யூரோப்ல போயிருக்கும் போது இப்படிதான் ஒரு பிரவச்சன், அதாவது ஒரு கிளாஸுக்கு போயிருக்காரு. கிளாஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துருக்கும் போது அது வந்து ஒரு பெரிய ஒரு வனம், ஒரு பெரிய பெரிய காடு மாதிரி இருந்திருக்குது அந்த ஏரியா. எல்லாத்தையுமே அந்த ஒரு மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்திருக்குது. அப்போ எல்லாருமே அது வந்து திரும்ப அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அவர் அங்க வந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கிளம்பும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாயிடுது. அமைதியா இருந்தது அந்த ஏரியா. உடனே ஒரு கார்ல இருந்து ஏறி உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துட்ட உடனே கார் கிளம்ப போகுது. அப்ப நின்னுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் என்ன பண்ணாரு, அந்த இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்தையும் போய் கட்டி தழுவிட்டு அப்படி மரத்தையே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டாராம். அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பெரிய, அதாவது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூறாவளி காற்று ஏற்பட்டு அந்த எல்லா மரங்களும், அந்த தோட்டத்துல உள்ள எல்லா மரங்களுமே வந்து ஒழிஞ்சிருச்சான். அதாவது இது ஒரு தூய பக்தர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய, அவங்களுக்கு முன்னால ஏதோ தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் என்ன பண்ணிருக்காரு, அந்த முந்தின நாளே போய் அந்த மரங்கள்லாம் கட்டி தழுவி ஒரு மாதிரி மரங்கள் கூட ஒரு ஈடுபாடோட தழுவி இருக்காரு. அடுத்த நாள் என்னாச்சு, எல்லா மரங்களுமே இறந்து போச்சு. அதான் வந்து ஒரு பக்தர், சரி நமக்கும் அந்த மரங்களுக்கும் நம்முடைய அன்பும் ஆதாரம் போகட்டும், நம்முடைய பக்தி கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தூய பக்தர்களுக்கு எப்போதுமே இது மரம், இது விலங்குகள், இது மனிதர்கள் அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது. எல்லாத்தையும் ஈக்குவலாவே பார்த்துட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு தூய பக்தர்களோட ஒரு குணம்.
அதுக்கப்புறம் கவிதை, அவங்க எப்போதுமே கவிதை எழுதுல ரொம்ப பெரிய வல்லவலா இருப்பாங்க. எல்லா தூய பக்தர்களும் பாருங்க கவிதைகள் எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம துகாராம் பாத்தீங்கன்னா அவரும் கவிதையா எழுதியிருப்பாரு. ஒரு கவிதைகள் அவருடைய அபங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே கவிதையா எழுதியிருப்பாங்க. நம்ம ஆச்சாரியர்கள், நம்முடைய ஆழ்வார்கள், அவங்களும் கவிதை, பகவான் மேல கவிதையா எழுதியிருப்பாங்க. எல்லாமே கவிதைகளை வந்து ரொம்ப பெரிய நிபுணரா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நம்முடைய ஸ்ரீமத் பாகவதம் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு கவிதை வடிவில் தான் இருக்குது. எல்லாமே கவிதை வடிவில் தான் இருக்குது. அதனால தூய பக்தர்கள் எப்போதுமே என்ன ஒரு கவிதையில பெரிய நிபுணரா இருப்பாங்க. அதுபோக என்ன இன்னும் மற்றும் என்ன எப்படி இருப்பாங்க, அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்களுடைய எந்த ஒரு சலசலப்புமே எந்த ஒரு ஒரு ஓகே இது ஒரு எந்த சூழ்நிலையும் அவங்க அமைதியை கடைபிடிப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு ஒருத்தர் வந்து நம்ம திட்டாரு, நம்மள வந்து ஒருத்தர் வந்து நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாரு அப்படின்னா உடனே நமக்கு கோவப்பட்டு நமக்கு அவனை திட்டி வெட்டி பல இது பண்ணிட்டு வருவாங்க. உடனே நம்மளுடைய குணம் சாந்தமான குணமா வந்துட்டு இருப்போம். காரை ஓட்டிட்டு ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு ஒருத்தர் வந்து நம்மளை இடிச்சிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும், உடனே நம்முடைய குணம் உடனே கோவத்துக்கு மாறி உடனே இந்த மாதிரி சத்தம் போட்டு சண்டை போட்டு அப்படிங்கிற குணத்துக்கு நமக்கு மாறிடுவோம். ஆனா தூய பக்தர்கள் அந்த நிலைமையில எந்த எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அப்படியே ஒரே நிலைமையில அந்த அமைதியான நிலைமையில இருப்பாங்க. இதனால இதான் வந்து இந்த தூய பக்தர்களின் ஒரு 26 குணங்கள். இவங்கெல்லாம் சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம், அவங்களெல்லாம் நம்ம தூய பக்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி இது வரைக்கும் எல்லாம் கேட்டு இருந்ததுக்கு. யாராவது கேள்விகள், சந்தேகங்கள் என்ன சொல்லுங்க, நம்ம பேசலாம். ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. அது மாதிரி அடுத்த வாரம் நமக்கு கிளாஸ் இருக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் என்னுடைய மாமனார் வந்து தவறி போயிட்டாரு. அதனால நான் வந்து ஊர்ல இல்ல, வெளியில இருக்கிறேன். அதனால அவருக்கு அடுத்த வாரம்